இனிமேல் ராதிகா பேச்சு கேட்கவே கூடாது. இவனோட தலை எப்படி இருக்கு பார்த்தியா, பாம்பு போய் உள்ளே பூந்தா கூட தெரியாது பழகுது. இன்னைக்கு கூட்டின்னு போயிட்டு நல்லா முடிய ஒரு ஹேர் ஸ்டைல் கட் பண்ணி எடுத்துன்னு வந்து விடணும். ஐயோ, என் குழந்தை எப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்க பார்த்தியா. சரிப்பா நம்ம வந்து அம்மா வந்து மொட்டை அடிக்கிறோம், காது குத்தணும், அவங்க அண்ணன் கிட்டே இருந்து எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லினேக்கா. அதெல்லாம் நம்ம நம்பி இருந்த வச்சுக்கா வேலைக்கு ஆகாது. போயிட்டு நம்ம ஒரு நல்ல ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடலன்னா கட் பண்ணலாம் வா. ஓ, தலையில கை வைக்க முடியல, முள்ளு மாதிரி கீறுது. இது தலையா இல்ல முள்ளு புத்தரான்னு தெரியல. ஐயோ, இவ கண்ணில் படாம போனோம்னு நினைச்சேன், வந்துட்டால. அதுவா, ஐயோ இப்ப என்ன சொல்றது தெரியலையே. நேற்று சதீஷ் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்களேடி. நான் உன்னை போக சொன்னேன், வேலை இருக்குது போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால நான் போனேன் இல்லையா. அதாம்மா சொல்ல வரேன். சொல்றேன். இம்மா, நேற்று பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டாங்களே, அதில் வந்து இவங்க கிளாஸ் மிஸ் கூப்பிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு பசங்க மேலே அக்கறையே கிடையாதா, அந்த பையனோட தலை எப்படி இருக்குது, இவனை பார்த்து கிளாஸ் இருக்க பசங்க மொத்த பேரும் கெட்டு போயிடுவாங்க போல இருக்குது, ஒழுங்காக அவனுக்கு தலையில் அழகாக முடி வெட்டி தலையில் எண்ணெய் தடவி தலை வாரி விட்டு அனுப்புங்க, இதே மாதிரி அனுப்பிச்சி வச்சுக்க, முள்ளு மன்றி மாதிரி பயமாக இருக்கு இவனை பார்க்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த மிஸ் அப்படி சொன்னது? அந்த மிஸ்ஸுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை வேலையே கிடையாது பொழுது. எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு வச்சு இவனோட முடிய வெட்டுங்கன்னு சொல்லினே இருக்கிறாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, நாங்கள் வந்து குழந்தை கோயிலுக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கிறோம், அவனுக்கு மொட்டை அடிக்கணும், அதனால தான் வளர்க்குறோன்னே. அதெல்லாம் நான் சொல்லிட்டேம்மா. ஆனால் அந்த மிஸ்ஸு கேட்குற மாதிரி இல்லை. திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வரும்போது முடி அழகாக வெட்டி அமுச்சு விடுங்க, இல்லைன்னா நாங்கள் திரும்பி அமுச்சு விடுவோம், இல்லைன்னா டிசி வாங்கி வேறு ஏதாவது ஸ்கூலில் போய் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிசி வாங்கி சொன்னாங்களா? கொஞ்ச நேரம் வாய் முடிஞ்சது. உனக்கு தோனி கட்டிங் வேணுமா வேணாமா? அப்போ அமைதியாக இரு, அப்பா சொல்கிறதுக்கு அவன் சொல்லு. சரிப்பா, ஆமாம்மா, முடியல கட் பண்ணி வரேன்னு வச்சுக்கோங்க, டிசி வாங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தங்கச்சி பாப்பா இருக்கல, அவளோட டிசி சேர்த்து தந்துடுவாங்களாம். ஏன் அவன் என்ன பண்ண அவள் டிசி தந்துடுவாங்களா? அவள் வந்து என் தங்கச்சி இல்லையா, அதனால அவள் டிசி தந்துடுவாங்களாம். 2 பேரும் வேறு ஏதாவது ஸ்கூலில் போய் சேர்ந்துக்குங்க, இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் கிளாஸ் மிஸ்ஸு. இரு அந்த மிஸ்ஸுக்கு நாளைக்கு இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றதுனால அந்த மிஸ்ஸு சும்மா வர்றேன். நாளைக்கு இருக்குது பார், நீங்கள் வாங்க உங்கள் வீட்டுக்கு. குழந்தை கோயிலுக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கு, மொட்டை அடிச்சு காது குத்தணும், எங்கள் அண்ணன் கிட்ட வேறு சீசன்லாம் கேட்டிருக்கேன், அதெல்லாம் போய் வாங்கணும். ஏன் என் ஆசையில் மண்ணள்ளி போடலான்னு பார்க்குறீங்க 2 பேரும், ஒழுங்கா வாங்க. ராதிகா, நீயே எப்போ தான் மொட்டை அடிக்க போகிற? ஸோ இருந்து 7 வயசு ஆகிப்போச்சு சதீஷ்க்கு. இதுக்கு மேலே விட்டு வச்சுக்க, யார் ஜடை பின்னி போட வேண்டியதான். கரெக்டாக ஜடை நேர்படி எடுத்து பின்னி ரிப்பன் போட்டு மச்சு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புவேன். உங்களுக்கு என்ன வந்தது? இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறது வேலை வைக்க போகிறேன். நீயும் இது 7 வருஷமாக சொல்லின்னு இருக்க. அதான் சொல்கிறேன்ல, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. இன்னும் ஒரு வாரத்தில் வச்சிடலாம். எங்கள் அண்ணன் கிட்ட வேறு ஒரு சவத்தில் செயின் கட்டிருக்கேன், கம்மல் கட்டிருக்கேன், என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன், மொத்தத்தையும் கெத்துருவப்படுது. உன்னை வச்சு நான் உருப்படவே மாட்டேன் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் எனக்கு உருப்படவே விடாதையா, நீ வாங்கி தராத. நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மிஷன் எதுனா பண்ணி தான் எங்கள் அண்ணன் கிட்ட வந்து நான் வாங்கினா, அதே வாழ விட்டுறாத. இட்டுன்னு போயிட்டு முடி வெட்டினு வந்து விட்டுடு. உனக்கு அதெல்லாம் தெரியும், வேறு தான் தெரியும். இவன் கண்ணில் படாமல் போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடும், 10 முடி வெட்டின்னு வந்துடுன்னு கண்ணில் பட்டுட்டேன். அப்படியே கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துன்னு இருப்பா. மனுஷங்க எங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்க. சதீஷ் வா வீட்டுக்கு வா. ஒழுங்கா வீட்டுக்கு வா. மொட்டை அடிச்சு காது குத்தி மாமா வந்து செயின் போறேன்னு சொல்லியிருக்காரு, கம்மல் போறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு முடி வெட்டணும், புரியுதா? இப்பெல்லாம் முடி வெட்டக்கூடாது. என்ன பூச்சி வா, அம்மா வாரி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்பா அம்மா சொல்லுங்கப்பா. அவள் என்னைக்குப்பா அப்பா பேச்சு கேட்டிருக்கா? அவள் இஷ்டத்துக்கு தான் வாடுவா. போ இன்னும் ஒரு வாரத்தில் மட்டும் அடிக்கிற சொல்லியிருக்கல, பார்க்கலாம். ஏங்க உங்கள் தங்கச்சி வீட்டுக்கார வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு ஏதாவது விருந்து சமைச்சு போடலாம். கறி மீன் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. என் தங்கச்சி மேலே மாப்பிள்ளை மேலே உனக்கு அவ்வளோ பாசமா? பாசம் இல்லை, வேசமும் இல்லை. உன் தங்கச்சி என்னோட கொஞ்சம் நல்லா சமைக்கும், அதனால தான் சமைச்சு போட்டுட்டு ஊர் கிளம்பிட்டேன்னு சொல்கிறேன். போ ஏன்னா சாயங்காலமாக கிளம்பிடுங்க, சமைச்சு போட்டோம். எல்லார் வீட்டுக்கு வந்த விருந்தாளங்களுக்கு இருக்கிறவங்க தான் படிவடை செஞ்சு சமைச்சு போட்டு விருந்தெல்லாம் போடுவாங்க. ஆனால் நீ இருக்கிற பற்றியா வீட்டுக்கு வரந்தவங்களே வேலை வாங்குவேன். உன்ன மாதிரி ஆனால் இந்த ஊருக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்கடி. தெரியல, இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கண்ணே. போயிட்டு நாட்டுக்கோழி வாங்கிக்கோ, அப்புறம் வந்து மட்டன் வாங்கிக்கோ, அப்புறம் வந்து முட்டை வாங்கிக்கோ, அப்புறம் மீன் வாங்கிக்கோ, வஞ்சரம் மீனை பார்த்து வாங்கிக்கோ. என்ன வறுக்கிறதுக்கு தான் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இறா வாங்கிக்கோ. இதெல்லாம் மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோ, ரோடு கல்ல வாங்கிக்காத. இங்கே வந்து 1/2 கிலோவே 500 ரூபா 600 சொல்லுவாங்க. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னு வச்சுக்கா 1 கிலோவே 150 ரூபா 200 சொல்லுவாங்க. அது மாறாமல் போ. சரிடி. குழம்பு வைக்கிறதுக்கு மீன், குழம்பு வைக்கிறதுக்கு சங்கரா மீன் வாங்கிக்கோ 1 கிலோ. சங்கரா மீன் தான் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும்.
அப்படியே வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லியும் இஞ்சி வாங்கி வந்துரு. என்னுடைய காலையில் என்னடி டிஃபனு? ஓ இவ்வளோக்குள்ள செய்ய போகிற மதியானத்துக்கு காலையில் டிஃபன் வேறு தனியாவா? சரிட்டா மதியம் சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம். டிஃபன்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்காவது கடையிலேயாவது இட்லி வாங்கி கொடுக்கலாட்டியே. ஐயோ அந்த ஆளே எதுவும் வேணாம் சொல்லிட்டு தோட்டத்தில் இருக்கிற அந்த செடிங்கெல்லாம் பாத்தி வெட்டி தண்ணி விட்டுன்னு இருக்காரு. அவர் எதுக்கு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்க? அது நம்ம வீட்டில் செடிங்களுக்கெல்லாம் பாத்தி கொத்திருக்காரா? ஏன்டி வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை இந்த மாதிரி வேலை வாங்குற? ஐயோ உங்ககிட்ட நானும் எத்தனை நாளாக சொல்லியிருக்கேன் அந்த வாழை மரத்துக்கு நல்லா கொத்தி விட தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காது கொடுத்து வாங்கவே மாட்டேங்கிற. அந்த ஆள்கிட்ட மாப்பிள்ளை கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இப்போ இதில் கொஞ்சம் கொத்தி விடுப்பா தண்ணி விடணும், இல்லைன்னா வாழை எல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஆள் வேஸ்ட்டு மடிச்சு கட்டின்னு அந்த வேலை செஞ்சுருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது தெரியுமா? வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க பாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்களை கூட நீ வேலை வாங்காமல் விட மாட்டேல? ஓ சொல்கிறத போய் சீக்கிரம் வாங்க. எனக்கு குறை சொல்லலாம் தூக்கமே வராது. ஒன்றும் இவரை செய்ய மாட்டாரு, ஏன்னா செஞ்சாலும் இவருக்கு அப்படியே கண்ணு ரத்தம் வரும். சதீஷ் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம். மொட்டை அடிக்கிறாங்களா? இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து உனக்கு வந்து முடி வெட்டிடலாம், தோடி கட்டி. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுமா? வேற என்ன பண்றது? தலையில் அத்தை எழுதி இருக்கு. அப்பா கடைக்கு போயிட்டு வரேன்னா அம்மா கூட போ. வாங்க வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கினாங்கப்பா. சரிப்பா சரிப்பா வாங்கிட்டு வரேன். போதும் போதும் வா. முதல் கடையில் போய் 2 ரிப்பன் வாங்கணும். ஜடை பின்னி போட்டோன்னு வச்சுக்கோ, சதீஷ் அழகாக இருக்கும். அப்படியே பட்டு போட சரி போட்டு தலையில் பூ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் மொட்டை அடிக்க முன்னாடி. உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம். ஒரு வாரத்துக்குள்ள நீங்க மொட்டை அடிக்கலன்னு வச்சுக்கேன், நானே போய் கடையில் போய் அடிச்சு வந்துடுறேன், இல்லை கோயிலில் போய் அடிச்சு வந்துடுவேன். வா வா பார்த்துக்கலாம். முளைச்சி 3 இடம் விடல. கூட 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 பேசுது பாரு எப்படி. கிளாஸ் எல்லா பசங்களும் மாப்புன்னு கூப்பிடப்படுறாங்க. நமக்கு என் கஷ்டம் எங்கன்னா கொஞ்சமாவது புரியுதா? போ சீக்கிரம் போ. வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, அதை விட்டுட்டு காலையே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வச்சுருக்கீங்க. என்ன எப்படி 2 திருட்டு கொட்டு மாதிரி முடி வட்டத்தை கடைக்கு போதுமா? கொஞ்சம் பார்க்க வந்து வச்சுக்கேன், அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோங்க இன்னைக்கு கதையை. நானே 2 சவரம் 3 சவரம் இங்கிட்ட இருந்து இதை சாக்கு வச்சு தான் வாங்குவேன்னு பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் இன்னைக்கு குழி துணி வச்சுட்டு இருக்கோங்க. வீட்டை சுற்றி ஆளுங்க இருக்குதுன்னு தான் பேர், ஒரு வேலைக்கு பிரயோஜனம் கிடையாது. என்னடா சமையல் வேலை ஆரம்பிக்கணுமே, இந்த வெங்காயத்தை கையெல்லாம் அறுத்து வைக்கலாம், இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் மாமியார் இருக்குது பாரு, லேஸ் பட்டது கிடையாது. நம்மளை வேலை வாங்குறதுலேயே குறியாக இருக்கும். வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஒரு விருந்து கூட செஞ்சு போட மாட்டேன், வாய்க்கிழியே பேச தெரியும், ஆனால் ஒரு வேலையும் செய்யாது. மாவு வரைக்கும் சொல்கிறேன் உட்காந்துன்னா நல்லா இருக்கும். இந்த வேலை யார் செய்வா? எவ்வளோ சம்மா கழுவி முடிக்கிறதுக்குள்ளே முது வலி வந்துச்சு. மகாராணி வந்துட்டாங்க. ஏத்த இந்த காய்கறிலாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கக்கூடாதா? இன்னும் இப்போ தான் சாமான் கழுவி வச்சுட்டு வரேன். இனிமேல் தான் கட் பண்ணணும். அதை 4 சாமான் கழுவுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரமா? என்னது 4 சாமானா? 2 அண்ணா பொண்ணா சாமான் இருந்தது கழுவிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அப்பப்போ சாமான் அப்பப்போ கழுவி வச்சுருங்க. மொத்தமாக சேர்த்து வச்சிங்கன்னா இந்த 2 அண்ணா பொண்ணா சாமான் தான் வரும். துணிலாம் ஊற வச்சிருந்தேன், துவச்சிட்டிங்களா இல்லையா? இன்னும் துவைக்கடி இப்போ சாமான் கழுவி முடிச்சேன். எங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்றீங்களா? ஒரு வேலை சேர்த்துக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்துக்கினா எப்படி? நேற்று அவுத்து போட்ட துணி, நேற்று தான் நான் தான் வேலைக்கு போயிட்டேன். 2 நாள் வேலைக்கு உங்களை தோச்சி வைன்னு சொன்னேன். தோச்சி வைக்காம பொண்ணு கூட உட்காந்து நல்லா கதை அடிச்சுன்னு இருந்தீங்க. காலையிலேயே எந்த துவைங்கன்னு சொன்னேன். எப்போ ஊற வச்சுது அது? துணி போட்டு ஊற வச்சிருக்கேன். துணிலாம் டாட்டாக கிண்டி போகுது பாருங்க. கிழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் தான் வேறு வாங்கி தரணும். சரி இதை காய்கறிலாம் அத்துட்டு போய் தோச்சி போட்டுறேன். சீக்கிரம் வெயில் இருக்கும்போது தோச்சி காய வைங்க. சங்கீதம் என்ன பண்ணுறா? வீடெல்லாம் பெருக்கி தொடச்சுருக்காடி. சரி அதை வச்சுட்டு பாயெல்லாம் எடுத்து வச்சால அதை மடிச்சு வச்சால எல்லாத்தையும் அதெல்லாம் இப்போ செஞ்சுட்டா. சரி மேடம் இந்த காயை அறுத்து வச்சுட்டு போய்ட்டு துணியை தோச்சி போட்டுருங்க. எங்கள் அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. வீட்டை சுற்றி ஆளுக்குதுங்க. இதெல்லாம் வச்சு என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியல. இந்த ஃபோன் வேறு சார்ஜ் போட்டேன், ஏறிச்சா தெரியல. அதை கூட நம்ம தான் வந்து ஆஃப் பண்ணணும். இங்கே இந்த ஃபோனை காணோம். இது இப்போ வலிக்குது. இது சாமான் துவைக்கி. அதான் எந்த ஃபோன் யார் எடுத்தது? அதுவா யார் எடுத்தாங்கன்னு தெரியலையம்மா, நான் பார்க்கலையே. சதீஷ் உள்ள வந்தானே? ஆமாம் அவன் உள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. வீட்டுக்குள்ளே யார் வராங்க, யார் போகிறாங்க, யார் எது எடுத்துன்னு போகிறாங்க எதையும் கவனிக்காதீங்க. அப்படியே சமையல் முள்ளியே நின்று இருங்க. ஆனால் என் ஃபோனை தொடாதன்னு சொல்லியிருக்கேன். ஃபோன் எடுத்துன்னு போயிருக்கான். எடுத்துன்னு போயிருந்தா கேம் விளையாடிங்க இருப்பாமா? அது எனக்கு தெரியாதா? உங்கள் பிள்ளைக்கு தான் ஃபோன் பண்ணணும். கொஞ்சம் இஞ்சி கொத்தமல்லி வாங்கி சொல்லணும். அதில் சொன்ன ஞாபகம் வச்சுருந்தாரா இல்லையே தெரியல. அது இல்லைன்னா வச்சுக்கோங்க சமையல் வந்து நல்லாவே இருக்காது, வாசனையாகவே இருக்காது. நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். இஞ்சி கொஞ்சம் இருக்குதேம்மா, அதெல்லாம் பத்தாது. அதெல்லாம் எந்த முடிக்க. சரி கோமதியை வந்து அரிசி கழுவி போட சொல்லுங்க. அரிசி கழுவி போட்டு சாதம் வந்துச்சுன்னா அவர் வந்து மீன் கையில் வாங்கி வருவார். அதெல்லாம் செஞ்சு சொல்லுங்கள். எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படியே சங்கீதா அது வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தா அப்படியே வாங்கி வந்துடுறேன். எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. யாருன்னா எனக்கு கூட மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்களா? எவ்வளோ தூரம் தான் நான் ஓடி போய் வர்றது, காலாக வலிக்குது. சரி ரதியா கொஞ்சம் வரும்போது தைலம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். இடுப்பாக வலிக்குது, ஆனால் கொஞ்சம் நல்லா கேட்கும். இப்போ நான் தைலம் வேணும் தடவை ஓரமாக உட்காந்து போகிறீங்களா? இருக்கிற வேலை யார் செய்ய நைட்டு படுக்கும்போது வாங்கி தரேன். அப்போ தடவை வந்து படுத்து தூங்க, அப்போ சரியாகும். நான் செய்கிற 1-2 வேலைக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, சும்மாவே சீனெல்லாம் போடும். போயிட்டு உடனே வந்துடுவேன். சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சு வைங்க. சரிம்மா. இந்த அண்ணி ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க. ஏன்டி கத்துற இப்படி? நீ எதுக்கு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்க? உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நீ மருமகளா இல்லை அது மருமகளா? அது நம்ம மாமியார் மாதிரி உன்னை மிரட்டது, நீ நம்ம மருமக மாதிரி வேலை செஞ்சுன்னு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்குதா இல்லையா? என்ன நம்ம வீட்டு வரதண்டி நம்ம பேரனுக்கு நம்ம பையனுக்கு வேலை செய்ய நான் செஞ்சுருக்கேன். அவள் எப்படின்னா பேச மாட்டேன் விட்டு. அண்ணி எங்கன்னா வீடு அடங்கி ஒரு வேலை செய்தா, ஒரு சாமான் இருக்குதா, சமைக்குதா, இல்லை அந்த குழந்தைங்க பார்த்துக்கிட்டா, எதுவுமே செய்ய முடியாது. எல்லா வேலையும் நீங்கள் செய்யுங்க. பத்தாவதுக்கு நீங்கள் ஒரு தண்டத்துக்கு வீட்டில் இருக்கீங்க வேறு சொல்லிட்டு போகுது. என் உடம்புல செம்பு இருக்கிற வரைக்கும் நான் செய்ய வேண்டிய வேலை. எனக்கு எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் அவதான் செய்ய போகிறேன். விடு நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க? செய்ய முடியாது சொல்ல வேண்டியது. அதை உட்காந்து செய்ய சொல்ல வேண்டியது தானே. அது எது சொன்னாலும் மண்டிய அடிக்கிறீங்க. ஏன் அதை அவுத்து படுத்தணும், அதெல்லாம் தைக்க முடியாது. அது பண்ணி தான் தைக்கணுமா? எப்பயுமே அவளே தான் தோச்சிருவா. என்னன்னு தெரியல. 2 நாள் அவளை கை வலி போடுறது, அதான் என்ன தைக்க சொல்கிறேன். ஆனால் மருமக்களை விட்டு கொடுக்காம பேசுறீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரி சாமர்த்தியம் யாருக்கும் வராது.
அதனால தான் சாமான் தொலைக்கிட்டியா, காய்கறி கட் பண்ணிட்டியா, மிரட்டுது உங்களை. அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, நீயே செஞ்சுக்கணும்னு சொல்ல வேண்டியது. நீங்கள் கம்மன் எதுக்கு நிற்கிறீங்க? அந்த 3 வேளை சோத்துக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? வாங்கம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, உங்களை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன். உங்கள் மாமியாரை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, அது போதும். என்னெல்லாம் நீ ஒன்றும் பார்த்துக்க தேவையில்ல. என் மாமியாரெல்லாம் நான் தங்க தட்டில் வச்சு தான் தாங்கினேன். இந்த மாதிரி நான் குடும்பப்படுத்தல அவங்கள. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேன். அண்ணன் வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 நான் தெரிஞ்சு தான் போகிறேன். இது ஏண்டி வந்தியா, உன் வேலையை பார்த்தியா, போயிட்டே இரு. இங்கே தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணி இருக்காத. இது அண்ணி வந்து உங்களை மாடு மாதிரி வேலை வாங்குது, அது ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டால் தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுறேன்னா, அம்மா இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியல? என்ன தம்பி வேலை வாங்குறா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? அம்மா நீ அம்மாம்மா, நீ வேலை செய்த பக்கத்துக்கு எனக்கு தான் கஷ்டமா இருக்குது. எனக்கு ஒன்றும் எந்த வேலை செய்யறது கஷ்டமா இல்லை, புரியுதா? இடுப்பு வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து செஞ்சுக்குவேன். அதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ புரியுதா? வேலை வெட்டி செய்யாமல் இருந்தால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வயசுலையோ ஒரு பிபியோ ஒரு சுகரோ எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா நான் உழைப்பு தாண்டி காரணம். நான் உட்காந்து இடத்துல உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கேன், எல்லா நோயும் எனக்கு வந்திருக்கும். ஏதோ ஒன்று போய் சமாளிக்காதீங்கம்மா, நான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கல. தரம் எடுத்து வந்து கொடு, காலையில் நடக்கணும். என்னதான் சொக்கு பொடி போட்டு உங்களை மயக்கி வச்சிருக்கான்னு தெரியல. ஆமாம் நான் வயசு பொண்ணு, என்னை அப்படியே சொக்கு பொடி போட்டு உங்கள் அண்ணி என்னை மயக்கிட்டேன்.